தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. ஆண்டுகளுக்கு முன்பு 2000 ஆண்டுல தான் முதலாக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு விண்வெளி வீரர்கள் அடங்கிய குழு சென்றது. 2024 மார்ச் மாத நிலவரப்படி மொத்தம் 24 ஆண்டுகளில் 22 நாடுகளைச் சேர்ந்த 279 விண்வெளி வீரர்கள் வீராங்கனைகள் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு வெற்றிகரமாக போய் வந்திருக்கிறாங்க. சுனிதா வில்லியம்ஸ் தான் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் அதிக நாட்கள் இருந்தாங்களான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஏன்னா 2023 நாசா விண்வெளி வீரர் பிராங்க் ரூபியோ 371 நாட்கள் விண்வெளி மையத்தில் தங்கியிருந்தார். இதே மாதிரி ரஷ்யாவை சேர்ந்த வலேரி பொலிகோவ் 437 நாட்கள், இவர் தான் ISS சர்வதேச விண்வெளி நிலையத்தில் அதிக நாட்கள் தங்கியிருந்தவர்னு வேர்ல்டு ரெக்கார்டையும் படைச்சிருக்கார். ஆனால் திட்டமிட்டு போகக்கூடிய பயணங்கள் மாதிரி இல்லாமல் ஸ்டார்லைனர் அப்படிங்கிற போயிங் சோதனை விண்கலத்தில் அனுப்பி அதே விண்கலத்தில் அவங்கள பூமிக்கு அழைத்து வர முடியாமல் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 9 மாதங்கள் தாமதமாகிடுச்சு. அதனால தான் சுனிதா மற்றும் வில்மர் இருவரும் எப்போ பூமிக்கு திரும்புவாங்கன்னு உலகமே அவளோட காத்துக்கிட்டு இருக்கு. அவங்க மேலே ஒரு சிம்பத்தியும் உருவாகியிருக்கு. எப்படி பார்த்தாலும் 9 மாதங்கள் ஈர்ப்பு விசையே இல்லாத சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து அவங்க தங்களோட உயிரியே பணையும் வச்சு பல்வேறு ஆய்வு பணிகளை செஞ்சுருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இப்படி உயிரியே பணையம் வச்சு சர்வதேச விண்வெளி மையத்திற்கு செல்லக்கூடிய விண்வெளி வீரர்களுக்கு என்ன சம்பளம் கிடைக்குதுன்னு உலக அளவில் தேடல்கள் தொடங்கியிருக்கு. நாசாவில் வேலை பார்த்த முன்னாள் வீராங்கனையான கேடி காலமன் அப்படிங்கிறவங்க நாசா விண்வெளி வீரர்களுக்கு வழங்கப்படுற சம்பளம் எவ்வளவு என்பது பற்றிய ரகசியத்தை உடைச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களை மாதிரியான விண்வெளி வீரர்களுக்கு ஓவர் டைம் பெயர்லாம் பொதுவாக கிடையாது, வழக்கமான சம்பளம் தான் கொடுக்கப்படும், கூடவே ஃபுட்டு, ட்ராவல் எக்ஸ்பென்சஸ்ஸு, அக்கமடேஷன் வந்து கவர் பண்ணுவாங்க. இதை தவிர மிகச்சிறிய அளவில் டெய்லி அலவன்ஸும் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சுனிதா வில்லியம்ஸ், வில்மோர் 2 பேருமே நாசா விண்வெளி வீரர்கள், அமெரிக்க அரசாங்க ஊழியர்கள், GS-15ங்கிற ஹையஸ்ட் ரேங்க் கேட்டகரியை சேர்ந்தவங்க. நாசா அலுவலகத்தில் பணியாற்றும் போது என்ன சம்பளம் கொடுக்கப்படுமோ அதே சம்பளம் தான் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றாலும் அவங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த வகையில் GS-15 அதாவது ஹையஸ்ட் ரேங்க் கேட்டகரியில் இருக்கக்கூடிய சுனிதா வில்லியம்ஸுக்கு பேசிக்காக வருஷத்துக்கு $1,25,000 தொடங்கி $1,62,200 வரை சம்பளமாக கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்திய மதிப்பில் இது 1 கோடியிலிருந்து 1,41,00,000 ரூபாய் வரை இருக்கலாம்னு சொல்லப்படுது. இதன்படி பார்த்தா 9 மாதங்கள் தங்கியிருந்த சுனிதா மற்றும் விண்வெளி வீரர்கள் குழுவினருக்கு $93,850 தொடங்கி $1,22,000 வரை கிடைக்கலாம்னு சொல்லப்படுது. இது அப்ராக்சிமேட்டாக இந்திய மதிப்பில் 81 லட்சத்திலிருந்து 1,05,00,000 வரைக்கும். இதை தவிர சம்பளம் கூட டெய்லி அலவன்ஸும் கிடைக்கும். கேடி காலமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நாளைக்கு $4 எனக்கு டெய்லி அலவன்ஸாக கிடைச்சதுன்னு சொல்லியிருக்காங்க. 2010-2011 காலகட்டத்தில் மொத்தம் 159 நாட்கள் இவங்க சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியிருந்தாங்க. 159 நாட்களுக்கு $4 வீதம் $636 தனக்கு கிடைச்சதா சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு ஒரு $1 இந்திய மதிப்பு 44 ரூபாய். அப்படி கணக்கு பண்ணி பார்த்தா 55,000 ரூபாய் சம்பளம் கூட அவங்களுக்கு கூடுதலாக கிடைச்சு. கேடி காலமன் சொன்னபடி ஒரு நாளைக்கு குறைந்தபட்சமாக $4ன்னு வச்சுக்கிட்டா சுனிதா வில்லியம்ஸ் இது வரைக்கும் 287 நாட்கள், அதாவது 9 மாதங்கள் சர்வதேச விண்வெளி மையத்தில் தங்கியிருக்கிறாங்க. அதுக்காக அவங்களுக்கு $1,148 இந்திய மதிப்பில் 1,00,000 ரூபாய் சம்பளம் கூட கூடுதலாக கிடைக்கும். ஆக மொத்தத்தில் வழக்கமான சம்பளத்தோட அலவன்ஸ் $1,148 கூடுதலாக கிடைக்கும். அப்படி பார்த்தா குறைந்தபட்சமாக $94,998 தொடங்கி அதிகபட்சமாக $1,23,152 கிடைக்கும். இந்திய மதிப்பில் 82 லட்சத்தில் தொடங்கி 1,06,00,000 ரூபாய் கிடைக்கும்னு இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் உயிரை பணயம் வச்சதோடு மட்டுமல்லாமல் குடும்பத்தையும் பிரிஞ்சு பல மாதங்கள் சர்வதேச விண்வெளி மையத்திலேயே தங்கியிருந்த சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட குழுவினருக்கு இந்த சம்பளம் மிக மிக குறைவு. ட்ரம்ப் அரசு அவங்களுக்கு உரிய அங்கீகாரமும் சன்மானமும் கொடுத்து கௌரவிக்கும்னு கோரிக்கைகள் எழத் தொடங்கியிருக்கு. ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அதிரடியான ஒரு முடிவை எடுக்கக்கூடியவர். அதனால தான் பதவியேற்று வந்த கையோடு சர்ச்சைகளுக்கெல்லாம் இடம் தரக்கூடாது, உடனடியாக சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து சுனிதா வில்லியம்ஸை பூமிக்கு கொண்டு வாங்க அப்படின்னு தன்னோட அமைச்சரவையில் இருக்கக்கூடிய எலான் மஸ்குக்கும் நாசாவுக்கும் அதிரடியான ஒரு உத்தரவிட்டார். அதனால் இப்போ திரும்ப வரக்கூடிய சுனிதா வில்லியம்ஸுக்கும் உரிய அங்கீகாரத்தையும் சன்மானத்தையும் ட்ரம்ப் கொடுப்பார்னு அமெரிக்க அரசு வட்டாரங்களில் பேசப்படுது. தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு.